படிகள் வந்து ஏறுகின்ற திசை ரொம்ப ரொம்ப முக்கியம். மேற்கு பார்த்து படி போட்டுக்கலாம்னா நம்ம மேற்கை ஏறுறோம். இதில் வலச்சுத்தா இடச்சுத்தா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. இதுக்கும் நம்ம பதில் தெரிஞ்சுக்கணும். அதுபோக முதல் படி எந்த திசையை நோக்கி நாம் ஏற வேண்டும். இப்போ படினாவே இவ்வளோ கேள்வி ரைஸ் ஆகுது. எவ்வளோ சொன்னாலும் அவங்களுக்கு புரிகிற அளவுக்கு கேட்டுக்கிறாங்க. இதெல்லாம் கரெக்ட் இல்லையா அப்படின்னு. முதல் படி நம்ம மேற்கு பார்த்தா ஏறணும். மேற்கு பார்த்த படி மேற்கில் போடுறப்போ படி வந்து மேற்கு பார்த்த மாதிரி ஏறணும். அந்த இடத்துல 3ஆம் அடித்து போடுறேங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா வாய் மூலையில் நம்ம படி போடுறோம் அப்படின்னா முதல் படி தெற்க பார்த்தும் ஃபஸ்ட்டு படி ஏறலாம். தெற்க பார்த்தும் மேற்க பார்த்தும் முதல் படி மேலே ஏறிக்கொள்ளலாம். அதில் எந்த விதமான தவறும் கிடையாது. நிறைய கேள்விகள் கேட்பாங்க. கிரவுண்டிலேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு எத்தனை படிக்கட்டு வைக்கலாம், அந்த மாதிரி ஒரு விஷயம் கேள்வி இருக்குது. படிகள் வந்து ஏறும்பொழுது நம்ம தொடர்ந்து படிகள் மட்டும் வைக்கிறப்போ கால் வலிக்காமல் இருக்கணும். அதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா 1/2 அடி உயரம் 6 இன்ச்சில் ஏறினோம்னா கண்டிப்பாக நமக்கு கால் பெயின் ஆகாது. எத்தனை தடவை ஏறி இறங்கினாலும் கால் வலிக்காதுங்க. அதை விட சில இடத்துல இடம் கம்மியாக இருக்கும் பட்சத்தில் படியினுடைய உயரம் 7 இன்ச்சு 8 இன்ச்சு 9 இன்ச்சு சில இடத்துல 3/4 அடி வரைக்கும் போட்டுக்கிறோம். படிகளினுடைய அமைப்பில் வலச்சுத்தோ இடச்சுத்தோ பிரச்சனை இல்லை, எண்ணிக்கை பிரச்சனை இல்லை, உயரமும் நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கொள்ளலாம். படி அமைக்கக்கூடிய இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வடக்கு பார்த்தோ கிழக்கு பார்த்தா படிகள் ஏறும் என்ற அமைப்பை வைத்துக் கொள்ளாதீர்கள். அது மிக மிக தவறான முறை.